இன்னைக்கு இந்த வீடியோல ராஜ்மா கறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இந்த ராஜ்மால வந்து நியூட்ரியன்ட்ஸ் அதிகமா இருக்குங்க. அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த ராஜ்மா வந்து எப்படி கறி செய்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பூரி, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷா இருக்குங்க. அதுக்கு வந்து ராஜ்மா வந்து ஓவர் நைட் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அத வந்து 6லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கர்ல பட்டரும், ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி, அது கூட வந்து சீரகம் 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அதில வந்து வெட்டி வச்ச வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா, நல்லா ப்ரௌனிஷா வர்றது வரைக்கும் வணக்கணுங்க. அதுக்கிடையில உப்பும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா, நான் 3 பெரிய சைஸ் தக்காளிய அரைச்சி வச்சுக்கிறேங்க. அதையும் ஊற்றி அது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நீங்கள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா, கறி மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் கொஞ்சம் வணங்கினோடனே நம்ம வேக வச்ச ராஜ்மா அந்த தண்ணியும் அப்படியே ஆட் பண்ணுங்க. அதில் நியூட்ரியன்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது ஓரளவுக்கு வெந்தோடனேயுமே வந்து கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோட ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரையும், 1/2 லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடி மறுபடியும் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க. இது வந்து பூரி, சப்பாத்திக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.